ஹாய் மக்களே, ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வீடு வேணுமா? பக்கத்துலயே பஸ் ஸ்டாப்பு, எல்லா அம்யூனிட்டிஸ் நியர்பைல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஒரு 1312 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல எவ்வளோ பெரிய ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு தாங்க. பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஒரு 40 ஃபீட் மெயின் ரோட் மேல இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டோட ரேட் வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் ஒரு 2 crores தான் சொல்றாங்க. A to Z சேனல் மூலியமா உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாம ஃபுல் வீடியோ பாருங்க. பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல. தாராளமா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச கால் பண்ணீங்கன்னா பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ வாங்கிடலாங்க. வாங்க இந்த சைட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். ஒரு பிரீமியமான ஒரு பங்களா டைப்ல ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் 30 அடி ரோடு மேல ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நியர்பைல ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா? பக்கத்துலயே பஸ் ஸ்டாப்புக்கும் நியர்பைல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு ஏத்த ப்ராப்பர்ட்டி தாங்க இது. பாருங்க, ஃபுல்லா வீடுங்க தாங்க. ஒரு 30 ஃபீட் ரோடுங்க. 40 ஃபீட் ரோடு இது. இந்த 40 ஃபீட் ரோடு மேல ஒரு சூப்பரான ஒரு சைட் தாங்க. சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. எலிவேஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய வீடு. நல்ல ஒரு அழகான ஒரு லக்ஸரியான எலிவேஷன்ல பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க. கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்யூவி டைப் கார் நிறுத்தலாம். பிளஸ் ஒரு 4-5 பைக் நிறுத்திக்கலாம். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இங்கே எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராக ஒட்டிருக்காங்க. சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு செட் பேக்கும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல மெயின் டோர் சவுத் ஃபேசிங்ல இருக்குங்க. இங்கே ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் தாண்டி அழகாக உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபாயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாயர் ஏரியா தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் வந்துடுங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 100 இன்ச் டிவி வரைக்கும் வருங்க. அந்த அளவுக்கு டிவி யூனிட் எவ்வளோ பெருசாகவும் சூப்பராகவும் இருக்கு பாருங்க. இந்த ஹால்ல இருந்து தாண்டிங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியாவா பண்ணியிருக்காங்க. மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு கேன்லிவர் லைட்டு அட்டகாசமா இருக்குங்க. இது ஒரு கிச்சன் ஒரு ஓப்பன் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. ஒரு 10க்கு ஒரு 14 மாதிரி எண்ணெய் இல்லை இந்த கிச்சன்ல. அந்த அளவுக்கு அட்டகாசமா எல்லாம் இங்க சிம்னி கொடுத்துருவாங்க, இங்க ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருவாங்க, இங்க மாடுலர் கிச்சன் கொடுத்துருவாங்க. எல்லா ப்ரொவிஷனோட இந்த கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்குங்க. கிச்சன்ல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே இந்த லாவிஷான ஹால்ல ஒரு சுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வித் லைட் செட்டப்போட இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5க்கு 8 சைஸ்ல, அதுவும் நல்லா அழகா இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமோட டோரு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஒரு 10க்கு ஒரு 14 மாதிரி ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோட இங்க ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட லைட்டு ஃபேன் எல்லா ஃபிட்டிங்ஸோட இருக்குங்க. அந்த சைட்ல செட் பேக் ஒரு 4க்கு 20 சைஸ்ல நல்லா அழகாவே இருக்குங்க. அந்த செட் பேக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம். அப்படியே கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க. இங்கேயும் சோஃபா போட்டுக்கலாம், டிவி யூனிட் வச்சுக்கலாங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்லா அழகான பிரஸ்டூல் டோர் லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஹால் டைப்ல எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க. 14க்கு ஒரு 16 சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பக்காவா ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகா இருக்குங்க. அப்படி இந்த சைட்ல வந்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 9 சைஸ்ல ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இடம் தாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு அழகா ஒரு சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இங்க ஃபுல்லா குஷன் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இதுலயும் மேல ஸ்பாட்லைட் பண்ணி அழகா ஃபால் சீலிங் சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி இது இன்னொரு ஹைலைட், இது வந்து ஒரு ஓப்பன் பால்கனிங்க. ஒரு பெட்ரூம் சைஸ்ல பால்கனி எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. அழகா ஒரு ஃபுல்லா வந்து ஈவினிங் டைம்ல நீங்க ஒரு சேர் போட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு. எலிவேஷனும் இங்க இருந்து பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்குங்க. சுத்தி பாருங்க, நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க இருந்து காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்குங்க. வாங்க நம்ம போயிட்டு தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்க்க போது தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம். இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஒரு 12க்கு ஒரு 15 சைஸ்ல மேல ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இங்க ஒரு அழகா சிஸ்டம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூனிட்டும் கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே ட்ரெஸ்ஸிங்க்கு இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அட்டகாசமா பண்ணிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க. 5க்கு 9 சைஸ்ல இந்த டாய்லெட்டும் நல்லா வந்து பக்காவும் பிரீமியமாவும் இருக்குங்க. வாங்க மேல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது போய் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இருக்கோங்க. எவ்வளவு அழகா லைட் போட்டிருக்காங்க, ஒரு கேன்லிவர் லைட்டு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு
ஃபுல்லாக வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் மழையில் நனையாமல் அழகாக வச்சுக்கலாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெரேஸுங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு அழகான ஒரு பால்கனி மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அது நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 1 கிலோமீட்டர். இங்கேருந்து மாங்காடு கோயில் ஒரு 500 மீட்டர்ஸில் சைட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு லைக் கொடுங்க. இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். மக்களே, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற தகவல் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். டாடா சி, பாய்.